ஓம் சாந்தி. இன்றைய சாகார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 20/8/2025. ஷிபாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத் படி நடந்து அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி அடைவதற்கான வழி சொல்லுங்கள். நாள் முழுவதும் இதே தொழிலை செய்து கொண்டு இருங்கள். கேள்வி: மிகவும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய எந்த சூட்சும விஷயங்களை பாபா கூறியிருக்கின்றார்? பதில்: ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சத்யுகம் என்பது அமரலோகம். அங்கே ஆத்மா ஒரு சரீரத்தை மாற்றி வேறொன்றை எடுத்துக்கொள்கிறது. ஆனால் மரணத்தின் பெயர் இருக்காது. அதனால் அது மரண உலகம்னு சொல்லப்படுவது கிடையாது. செகண்ட் பாயிண்ட், சிவபாபாவினுடையது எல்லையற்ற படைப்பு. பிரம்மாவின் படைப்பு இச்சமயம் பிராமணர்களாகிய நீங்கள் மட்டுமே. திரிமூர்த்தி சிவன் என்றுதான் சொல்வார்கள், திரிமூர்த்தி பிரம்மா என்று அல்ல. இந்த அனைத்து சூட்சும விஷயங்களையும் பாபா சொல்லியிருக்கிறார். இது மாதிரியான விஷயங்களை பற்றி சிந்தனை செய்து புத்திக்காக தாங்களே உணவை தயார் செய்ய வேண்டும். ஞானத்தை எந்த அளவுக்கு நம்ம சிந்தனை பண்ணுறோமோ அதுதான் புத்தியினுடைய சக்தி. அதனால் ஆத்மான்றது பவர்ஃபுல்லாகும். ஓம் சாந்தி. திரிமூர்த்தி சிவ பகவான் வாக்கு. இப்பொழுது மனிதர்கள் திரிமூர்த்தி பிரம்மா என சொல்கின்றனர். பாபா சொல்கிறாங்க, திரிமூர்த்தி சிவ பகவான் வாக்கு என்று. திரிமூர்த்தி பிரம்மா பகவான் வாக்கு என சொல்வது இல்லை. நீங்கள் திரிமூர்த்தி சிவ பகவான் வாக்கு என சொல்லலாம். அவர்களோ சிவசங்கர் என சொல்லி இருவரையும் ஒன்றாக்கிவிட்டனர். சிவன் நிராகாரமானவர், சங்கர் சூட்ச்ம தேவதை. அதனால் ரெண்டு பேரும் ஒன்றும் கிடையாது. அதே போல் சங்கர் கண்ணை திறந்தா விநாசம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது புத்தி மூலயமா புரிஞ்சிக்கணும் அப்படின்றார். கண்ணை திறந்த உடனே விநாசம் ஆகிடுன்றது கிடையாது. ட்ராமா அனுசாரம் எந்தெந்த நேரத்தில் எது எது நடக்கணுமோ அப்படி தான் நடக்கும். விநாசத்தினுடைய சமயத்தில் இயற்கை சேதம் வரும், விநாசம் நடக்கும். கலியுகத்துக்கு பிறகு மீண்டும் சத்தியுகம் வரும். ஆகையால் இது ப்ராக்டிக்கலில் நடக்க வேண்டிய விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை நடந்துக்கிட்டே இருக்கும். வெறுமனே கண்ணை திறப்பதால் மட்டும் ஒன்றும் நடக்காது. அதே போல் திரேதாயுகம் முடிவில் துவாபரயுகம் தொடங்கும் பொழுது அங்கே கூட ஒரு சின்ன விநாசம் நடக்கும், நிலநடுக்கம் ஏற்படும். அப்போ அந்த டைமும் சங்கர் கண்ணை திறந்தாரா என்ன, அதனால் அந்த சொர்க்கம் உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ட்ராமானுசார் எல்லாம் நடக்குது அப்படின்றார். மூவருக்குத்தான் முக்கியமான நடிப்பின் பாகம். இது விஷ்ணுவிற்கு அல்லது கிருஷ்ணுவிற்கு கடைசி 84வது பிறவி, இந்த பிரம்மாவினுடைய உடல். அதனால தான் ஒரு பிரம்மான்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. பிரம்மா மற்றும் விஷ்ணுவை பற்றி தெளிவுபடுத்த வேண்டும். இந்த பிரம்மா தான் இப்போ அடுத்தது கிருஷ்ணராயிட்டு நாராயணராக ஆக போகிறாரு. அங்கே தான் விஷ்ணு மூலயமா பாலனை அப்படின்னு சொர்க்கத்தில் சத்தியுகத்துக்கு சொல்லப்படுது. இப்பொழுது பிரம்மாவையோ தத்தெடுக்கப்பட்டவர் என சொல்வார்கள். சிவபாபா பிரம்மாவை ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ணுறார். இந்த இருவரும் சிவனுடைய குழந்தைகள். ரெண்டு பேருமே சிவனுடைய குழந்தைகள் தான். ஏன்னா ஒரே சோல் தான். ஆனால் உண்மையிலே குழந்தை யாருன்னா ஒருத்தர் தான், பிரம்மா தான். கணக்குப்படி பார்த்தா சிவனுடைய குழந்தை, தந்தை மற்றும் தாதா. விஷ்ணுடைய பேர் இதில் வராது. பிரஜாபிதா பிரம்மா மூலம் சிவபாபா ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். விஷ்ணு மூலம் ஸ்தாபனை செய்வது இல்லை. சிவனுக்கும் குழந்தைகள் உள்ளனர், பிரம்மாவுக்கும் குழந்தைகள் உள்ளனர். விஷ்ணுவின் குழந்தைகள் என சொல்ல முடியாது. இப்போ சிவனுடைய குழந்தைகள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுமே சிவனுடைய குழந்தைகள். பிரம்மாவினுடைய குழந்தைகள் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம இந்த பிராமண குழந்தைகள். எப்போ சிவபாபா பிரம்மா மூலயமா நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்மளை தத்தெடுக்கிறாரோ அப்போ நம்ம பிரம்மாவுடைய குழந்தைகளாகவும் ஆகிறோம். ஆனால் விஷ்ணுவுடைய குழந்தைகள்னு சொல்ல முடியாது. லக்ஷ்மி நாராயணருக்கும் அநேக குழந்தைகள் இருக்க முடியாது. அங்கே அவங்களுக்கு 2 குழந்தைகள் தான் இருப்பாங்க. இது புத்திக்கான உணவு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே அவங்க நல்லா பாலனை செய்வாங்க. எல்லாருமே அவங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு இருக்க முடியாதுன்றார். தாங்களாகவே புத்திக்கான விசாசாகர் மந்தன் செய்ய வேண்டும். அனைவரை காட்டிலும் அதிக பாகம் விஷ்ணுவிற்கு என சொல்வார்கள். ஏன்னா அவரு தான் முழு 84 பிறவிகள்லேயும் வராரு. 84 பிறவிகளுடைய விராட ரூபமும் அதனால தான் விஷ்ணுவுக்கு காட்டுறாங்க, பிரம்மாவுக்கு காட்டப்படுவது கிடையாது.
முதல்ல பிரஜாபிதா பிரம்மாவினுடைய பெயரை தான் வைக்கிறாங்க. ஆனால் பிரம்மாவுக்கு சிறிய பாகம் அந்த விராட ரூபத்தில் இந்த குடிமையில் காமிச்சிருப்பாங்க பிராமணர்களை. ஆனால் கொஞ்சம் பாகம் இந்த 100 வருஷத்துக்கு மட்டும்தான். அதனால தான் விராட ரூபத்தை விஷ்ணுவுக்கு காட்டுகிறாங்க. அதாவது முழு 84 பிறவிலையும் வர மாதிரி. அந்த விஷ்ணுவுடைய ஃபோட்டோவில் தான் தேவதா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரர் இந்த 4ஐயும் காமிச்சிருப்பாங்க. சதுர்புஜம் விஷ்ணுவுக்கும் உருவாக்குகின்றனர். அதே போல் 4 கைகளையும் விஷ்ணுவுக்கு தான் காட்டுறாங்க. உண்மையில் இந்த அலங்காரம் உங்களுடையது, இது ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றார். ஏன்னா பாபா நமக்கு ஞானத்தை கொடுக்குறார். சுயதர்ஷன சக்கரம் அவங்க சுத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நாம் சுயத்தினுடைய தரிசனத்தை பார்க்குறோம். ஆத்மாவாகிய நாம் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்முடைய நடிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளுடைய சுயத்தினுடைய தரிசனத்தை பார்க்குறோம். ஞானத்தின் மூலயமா தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. அது சக்கரம். 2வது கதாயுதம் காமிச்சிருப்பாங்க. நம் நினைவு மூலயமா நம்முடைய விக்ரமங்களை அழிக்கிறோம். அதனால தான் இன்னொரு கையில் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. 3வது தாமரை மலை. இந்த உலகிய வாழ்வில் இருந்தாலும் பற்றற்ற வாழ்வு வாழறோம். அது தாரணையை குறிக்குது. அதே போல் ஞான சங்கு நம்ம ஊதுறோம், எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்குறோம். அதனால தான் அவங்க சங்கை காமிச்சிருப்பாங்க. அப்போ இந்த 4 அலங்காரமுமே இப்போ இந்த பிராமணர்களாகிய உங்களுடைய இதுதான். அதை அவங்க சத்தியுகத்தில் செய்ய முடியாது. இப்போ தான் நீங்கள் ப்ராக்டிக்கலில் செஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் அங்கே முழுமை அடைஞ்சாச்சு. அதனால் அந்த நிலையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றார் பாபா. எந்த ஒரு மனிதராலும் புரிய வைக்க முடியாது. பாபா புது புது வகைகளில் புரிய வச்சுக்கிட்டே இருக்காரு. முழு மரத்தின் விதை வடிவமாக இருப்பவர் சிவபாபா. அவருடைய படைப்பை சாலிகிராம் என சொல்வார்கள். பிரம்மாவின் படைப்பை பிராமன் பிராமணி என சொல்வார்கள். இப்போ எவ்வளோ சிவனுடைய படைப்புகள் இருக்காங்களோ அவ்வளவு பிரம்மாவுக்கு கிடையாது. சிவனுடைய படைப்புகள் ஏராளம். ஏன்னா எல்லா ஆத்மாக்களுமே அவருடைய குழந்தைகள். ஆனால் பிரம்மாவுடைய படைப்புகள் பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான். சிவபாபாவுடையது எல்லையற்ற படைப்பு. எல்லையற்ற ஆத்மாக்களுக்கு நன்மை செய்கிறார். பிரம்மா மூலமாக சொர்க்கத்தினுடைய ஸ்தாபனை செய்கிறாரு. பிராமணர்களாகிய நீங்கள் தான் போய் சொர்க்கவாசியாக ஆகிறீங்க. வேறு யாரையும் சொர்க்கவாசி என சொல்ல மாட்டார்கள். ஏன்னா எல்லாரும் மற்றவர்கள் சாந்திதாம வாசியாக ஆகிறாங்க. அனைத்திலும் உயர்ந்த சேவை சிவபாபாவுடைய சேவையாகும். அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்கிறார். அனைவரது பாகமும் தனித்தனியாக இருக்குது. சிவபாபாவும் சொல்கிறாரு, என்னுடைய பார்ட்டும் தனியாக இருக்குது. அனைவரின் கணக்கு வழக்கை முடிக்க வைத்து தூய்மையற்ற உங்களை தூய்மையாக ஆக்கி அழைத்து செல்கிறேன். இங்கே நீங்கள் தூய்மை ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். மற்ற அனைவரும் விசாரணை மற்றும் தீர்ப்பின் சமயம் கணக்கு வழக்கை முடித்துவிட்டு சென்று விடுவார்கள். பிறகு முக்தி தாமத்தில் அமர்ந்து கொள்வார்கள். சிருஷ்டியின் சக்கரமோ சுற்றியாக வேண்டும். குழந்தைகள், நீங்கள் பிரம்மா மூலம் பிராமணர் ஆகி பிறகு தேவதை ஆகிவிடுகிறீர்கள். பிராமணர்கள் நீங்கள் ஸ்ரீமத் படி சேவை செய்கிறீர்கள். மனிதர்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தி அடைய வேண்டுமானால் இப்படி அடைய முடியும் என்று வழி மட்டும் சொல்கிறீர்கள். 2 சாவிகளும் கையில் உள்ளது. இதையும் அறிவீர்கள். யார் யார் முக்தியில், யார் யார் ஜீவன் முக்தியில் செல்வார்கள் என்று. உங்களுக்கு நாள் முழுவதும் இதுதான் தொழில். உங்களுடைய தொழில் படைப்பின் முதலிடை கடை பற்றி அறிந்து கொள்வது மற்றும் முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை சொல்வது. யார் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் வெளிப்படுவார்கள். நீங்கள் அனைவரும் மணமகள்கள். பாபா மணமகன். குழந்தைகள் உங்களை அலங்கரித்து உலகத்தின் ராஜ பதவியை மொத்தமாக கொடுக்கின்றார். உலகின் எஜமானராக நீங்கள் ஆகிறீர்கள். முக்கியமானது நினைவின் விஷயம். ஞானமோ மிகவும் சுலபமானது. இருந்தாலும் தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். ஆனால் சிந்தனை செய்யப்படுகின்றது, நினைவோ நழுவி விடுகின்றது. பாபா நினைவு மறந்து போகுதுன்னு அதிகமாக சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் யாருக்கு புரிய வைப்பதாக இருந்தாலும் எப்போவுமே நினைவுன்ற சொல்லுங்கள், அதை பயன்படுத்துங்க. யோகான்ற சொல்லாதீங்க. தந்தை சுப்ரீம் சோல். ஆத்மாவாகிய நீங்கள் சுப்ரீம் கிடையாது. சுப்ரீம் அப்படின்னா மிக மேலானவர். ஆத்மாவாகிய நாம் தூய்மையாக இருக்கிறோன்னா தூய்மையற்ற நிலைக்கு வந்துடுறோம். சிவபாபா எப்போவுமே தூய்மையாக இருக்கார். அதனால் அவர் ரொம்ப மேலான ஆத்மான்னு சொல்லப்படுது.
இப்பொழுது தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆசிரியர், தந்தை, குரு நினைவு செய்யப்படுகின்றனர். குருமார்கள் அமர்ந்து சாஸ்திரங்களை சொல்வார்கள், மந்திரம் தருவார்கள். பாபாவின் மந்திரம் ஒன்றே ஒன்றுதான், மன் மனாபவ. பிறகு என்னவாகும்? மத்யாஜி பவ ஆகிவிடுவீர்கள். அதாவது திரிமூர்த்தியில் மத்தியில் இடையில் இருக்கக்கூடிய விஷ்ணுவை போல அடுத்தது ஆயிடுவீங்க என்றார். நீங்கள் விஷ்ணுபுரிக்கு சென்று விடுவீர்கள். ஆக முக்கியமானது திரிமூர்த்தி. சிவபாபாவிற்கு பிறகு பிரம்மா மனித சிருஷ்டியை, அதாவது பிராமணர்களை படைக்கின்றார். பிறகு அமர்ந்து பிராமணர்களுக்கு படிப்பு சொல்லித் தருகிறார். இது புது விஷயம் இல்லையா? குழந்தைகளாகிய உங்களுக்கோ மிகுந்த குஷி இருக்க வேண்டும். யார் நமக்கு படிப்பு சொல்லித்தராங்க? சிவபாபா, திரிமூர்த்தி சிவன். அந்த குஷி இருக்கணுன்றார். விஷ்ணுவுக்கு சத்யுக ராஜதானியில் 8 பிறவிகளின் பாகம் நடைபெறுகின்றது. பிரம்மாவுக்கோ ஒரே ஒரு பிறவியின் பாகம். திரிமூர்த்தி சிவன் முக்கியமானவர். பிறகு வருகிறது பிரம்மாவின் பாகம். அவர் குழந்தைகளாகிய உங்களை விஷ்ணுபுரிக்கு எஜமானராக்குகிறார். பிரம்மாவின் மூலம் பிராமணர்கள், பிராமணர்களிலிருந்து பிறகு தேவதை ஆகின்றனர். ஆக இவர் அலௌகீக தந்தையாகிறார். யார்? பிரம்மா பாபா. கொஞ்சம் சமயத்துக்காக இவர் தந்தையாக இருக்கார். ஆதிதேவ் என்றும் ஆதாம் என்றும் அதே போல் ஏவாள்னு சொல்கிறாங்க. அதாவது பிரம்மா பாபா மம்மா ஆதிதேவி இல்லாமல் இந்த சிருஷ்டியை எப்படி படைக்க முடியும் அப்படின்னு கேட்குறார் பாபா. தேவதைகளும் கூட சத்யுகத்தில் மட்டும் என்று தான் சொல்வார்கள். திரேதாவில் சத்திரியன் தான் சொல்லப்படுறாங்க. இது மிக ஆழத்திலும் ஆழமான பாயிண்ட்ஸ் ஆகும். பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. இப்போ நான் வந்திருக்கேன் கல் புத்தி உள்ளவர்களை தங்க புத்தி உள்ளவர்களாக ஆகுவதற்காக. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளாகிய நீங்கள் குஷியில் நடனமாடணும் அப்படின்றார். ஏன்னா பாபா இப்போ நமக்கு படிப்பு சொல்லித்தராரு. சத்யுகத்தில் போகிறதுக்கான உண்மையான வருமானத்தை இப்போ நம்ம சம்பாதிச்சிட்ருக்கோம். சொர்க்கத்தில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், எல்லாமே புதிய பொருட்களாக இருக்கும். அதில் உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும் பாருங்கள் அப்படின்றார். எப்படி அந்த உலக படிப்பில் கூட படித்து முடித்ததுக்கப்புறம் எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலைக்கு போனால் இதை செய்வேன் அதை செய்வேன்னு அந்த எண்ணத்தில் இருக்காங்களோ, அதுபோல் இப்போ நீங்கள் தேவதையாக உலகத்தினுடைய எஜமானராக ஆவதற்காக படிச்சுட்ருக்கீங்க. படித்து அங்கே போய் அந்த பதவியை அடைய போகிறீங்கன்னா அந்த குஷியில் நடனம் ஆடணும் அப்படின்றார். அதே போல் பாபா சிந்திச்சு பார்க்க சொல்கிறாங்க. சோமநாதர் ஆலயம் என்னவாக இருந்தது? அங்கே ஒரு கோவில் மட்டும் இருக்காது, நிறைய கோவில்களும் இருக்கும். ஏன்னா பக்தி செய்வதற்காக கட்டியிருப்பாங்க. இந்த சோமநாதர் ஆலயம் 2500 ஆண்டுகள் பழமையானது. அதே போல் அதை கட்டுறதுக்கு கூட கொஞ்சம் டைம் பிடிச்சிருக்கும். கட்டினதுக்கப்புறம் கூட பூஜை நடந்திருக்கும். அதன் பிறகு தான் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. உடனே வந்து கொள்ளையடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்றார் பாபா. பாபாவை நினைவு செய்தே நாம் பொற்காலத்திற்கு சென்று விடுவோம். ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும். முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. முயற்சியின்றி காரியம் நடைபெறாது. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்று பாடவும் செய்கிறது. ஆனால் சும்மா அப்படியே கிடைத்து விடாது. அதாவது பாபாவினுடைய குழந்தையாக ஆனாலும் நிச்சயமாக சொர்க்கத்தினுடைய அந்த ஆஸ்திக அதிகாரியாக ஆயிடுவோம். ஆனால் அங்கே முயற்சி செய்யணும், இந்த உயர்ந்த பதவியை அடையிறதுக்காக. அதே போல் இப்போவும் நீங்கள் முக்திதாமம் போகிறதுக்காக முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்றார் பாபா. ஆகையால் பாபாவினுடைய நினைவில் இருக்க வேண்டியிருக்கு. நாளுக்கு நாள் குழந்தைகளாகிய உங்களை தெளிவான புத்தி உள்ளவர்களாக ஆக்குகிறார். பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு மிக மிக ஆழமான விஷயங்களை சொல்கின்றேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே நீங்கள் ஆத்மா ஒரு பாயிண்ட்டு, பரமாத்மா ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலை. பாபா வந்து ஞானத்தினுடைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பிறகு தான் சொன்னார். அதனால் குழந்தைங்க ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பாபா சொல்கிறார், இது ட்ராமாவில் இல்லை, ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தாலும் இதை நீங்கள் புரிஞ்சிகிட்டு இருக்க மாட்டீங்க, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு நான் புரிய வச்சுட்டு வரேன் அப்படின்றார். இது ராவண ராஜ்யம். ராவண ராஜ்யத்தில் எல்லாருமே தேக அபிமானியாக ஆகியிருக்காங்க. சத்யுகத்தில் இருக்கக்கூடியவங்க ஆத்ம உணர்வுடையவர்கள், தங்களை ஆத்மான்னு அறிஞ்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த சத்யுகத்தில் நமக்கு என்ன தான் கிடைக்காது? அது எல்லையற்ற ராஜ்யம், எல்லையற்ற சுகம் அங்கே கிடைக்கும். அங்கே எந்த ஒரு நோய் முதலியன எதுவுமே இருக்காது. ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எல்லாமே இருக்கும் அங்கே. அங்கே முதுமையும் கூட ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கஷ்டம்ன்ற நிலையை அனுபவிக்க மாட்டாங்க. ஆத்மா அப்பயும் குஷியாக தான் இருப்பாங்க அந்த உடலில் இருக்கும்பொழுது. எந்த விதமான கஷ்டமும் அந்த வயதான நிலையில் இருக்கும்போது அந்த சரீரத்துக்கு வராது.
பிரஜைகள் கூட அதுபோல் மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. அதுக்காக பிரஜையாக இருந்தாலே போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துடக்கூடாது, முயற்சி செய்யணும். சூரியவம்ச லக்ஷ்மி நாராயணர் போல் ஆகணும் அப்படின்னா முயற்சியும் அந்த அளவுக்கு செய்யணும் அப்படின்றார் பாபா. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், நாம் பிரம்மாவின் புதிய படைப்புகள், நமக்குள் சகோதர சகோதரிகள். இதை உள்ளுக்குள் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு சிவபாபா படிப்பு சொல்லித் தருகிறார் என்ற இதே குஷியில் இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், உணவு பானத்தின் விருப்பத்தில் அதிகம் செல்லக்கூடாது. பேராசையை விட்டுவிட்டு எல்லையற்ற ராஜ்யத்தின் சுகங்களை நினைவு செய்ய வேண்டும். வரதானம், அநேக விதமான வாழ்வியல் தொடர்பான விவகாரங்களிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய நஷ்டமோகா ஸ்மிருதி சொரூபம் ஆகுக. அதாவது மோகத்தை வென்ற நினைவு சொரூபம் ஆகுக. விளக்கம், சுயத்தின் பிரவிற்த்தி, அதாவது உலகியல் வாழ்வினுடைய ஈடுபாடு, தெய்வீக குடும்பத்தினுடைய பிரவிற்த்தி, சேவையினுடைய பிரவிற்த்தி, எல்லைக்குட்பட்ட பிராப்திகளினுடைய பிரவிற்த்தி, இந்த அனைத்திலிருந்தும் விலகியவராக ஆவதற்காக பாப் தாதாவின் அன்பு ரூபத்தை முன்னால் வைத்து நினைவு சொரூபம் ஆகுங்கள். நினைவு சொரூபம் ஆவதன் மூலம் மோகத்தை வென்றவராக தானாகவே ஆகிவிடுவீர்கள். உலகியல் வாழ்விலிருந்து விடுபடுவது என்றால் நான் என்பதை முடித்துவிட்டு பற்றற்றவராக ஆவதாகும். அந்த மாதிரி பற்றற்றவராக ஆகக்கூடிய குழந்தைகள் நீண்டகால பயனை அடைவதற்கு அதிகாரி ஆவார்கள். ஸ்லோகன், தாமரை மலருக்கு சமமாக விலகி இருப்பீர்களானால் பிரபுவின் அன்பு கிடைத்து கொண்டே இருக்கும். அவ்யக்த இஷாரா, யார் நம்பர் 1 வீட்டில் பூச்சியாக இருக்காங்களோ அவங்களுக்கு சுயத்தின் பற்றி அந்த உணர்வை கொண்டிருக்க மாட்டாங்க. அதாவது இந்த தேகத்தினுடைய உணர்வு, இரவு பகலினுடைய உணர்வு, பசி, தாகம், தன்னுடைய சுகத்திற்கான சாதனங்கள், ஓய்வு, இந்த எந்த விஷயத்தினுடைய ஆதாரமும் அவங்களுடைய நினைவில் இருக்காது. நிரந்தரமாக ஜோதியினுடைய அன்புல கலந்தவராக இருப்பாங்க. எப்படி தீபம் ஜோதி சொரூபமாக இருக்கோ, ஒளி சக்தியினுடைய ரூபமாக இருக்கோ, அதுபோல தீபத்திற்கு சமமாக தாங்களும் ஒளி சக்தி ரூபமாக ஆகிடுறாங்க. அச்சா. ஓம் சாந்தி.